இன்னைக்கு நம்ம டோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 இல்ல 2 இல்ல 3 விதமான டோனட் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது விதமான பால்ல 1 ஸ்பூன் ஜீனி ஈஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு, 3 ஸ்பூன் ஜீனி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 முட்டை, 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு ஆக்டிவேட் ஆன ஈஸ்டையும் ஊற்றி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு மேல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம டோனட் மேல அப்ளை பண்றதுக்கான கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல சாக்லேட் கிளேஸ் ரெடி பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்ல சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி கூடவே கொஞ்சம் பாலும் ஊற்றி கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் கிளேஸ் கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம், 2 ஸ்பூன் பவுடர் சுகர், 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் மெல்டட் சாக்லேட் போட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூணாவது கிளேஸ் பால்ல கொஞ்சமா பவுடர் சுகர் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிருச்சு. மாவு நல்லா ஊறி டபுள் ஆயிருக்கு. மாவை எடுத்து இப்ப லேசா பிசைஞ்சு சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா திரட்டிக்கலாம். டோனட் சைஸுக்கு மாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிற பாத்திரமா பார்த்து ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுல ஓட்ட போடுறதுக்காக ஒரு சின்ன மூடியை வச்சு நம்ம நடுவுல இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்றேன்ல இந்த மாதிரி 3 ஸ்லைஸ் மாவை மட்டும் நான் நடுவுல கட் பண்ணாம எடுத்து வச்சிருக்கேன். அது ஏன்னு நான் கடைசியில சொல்றேன். எல்லா மாவையுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லா டோனட்டையுமே கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்பதான் டோனட்டு உள்ள வரைக்குமே நல்லா வேகும். இப்போ நம்ம பாலும் சர்க்கரையும் கலந்து வச்ச கிளேஸ்ல நம்ம டோனட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சிருந்தோம்ல அதை எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம டோனட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ பாருங்க, இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப் போட்டுக்கலாம். மூணாவதா நம்ம நடுவில் கட் பண்ணாத டோனட்டை ஒரு ஓரமாக ஓட்ட போட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ண க்ரீமை உள்ளே ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான டோனட் ரெடி. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலுங்கிற மாதிரி என் பொண்ணு செஞ்ச இந்த டோனட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.